நீங்க அப்ப நிச்சயமா நீங்க தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டாக் உரிமையாளர்களுக்கு இன்னையில இருந்து புதுசா விதிமுறைகள் அமலாகுது. முக்கியமா சொல்லணும்னா டோல் கட்டணங்கள்ல நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கதான் இந்த புதிய விதிமுறைகள் அமலாகுது. முன்னாடிலாம் நீங்க சுங்கச்சாவடியை நெருங்கும் சமயத்துல ரீசார்ஜ் செய்ய முடியும். ஆனா இனிமே அது முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முக்கியமா சொல்லணும்னா சுங்கச்சாவடியை நீங்க நெருங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே 60 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க ரீசார்ஜ் பண்ணி இருக்கணும். அப்பதான் உங்களோட டிரான்சாக்ஷன் ஒப்புக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்க சுங்கச்சாவடியை தாண்டினதும் 10 நிமிடங்களுக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சுனாலும் உங்க டிரான்சாக்ஷன் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி 60 நிமிடங்களுக்கு முன்பாவே உங்களுடைய ஃபாஸ்டாக்ல போதுமான அளவு தொகை நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க நிச்சயமா செக் பண்ணிக்கணும். சரி, என்னென்ன காரணங்களால உங்களோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, போதியம் பணம் இல்லாம, அதாவது டோல் கட்டணத்துல எவ்வளவு செலுத்தணுமோ அந்த அளவு பணம் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, இந்த காரணத்தினால பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். நீங்க கேஒய்சியை அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டாக் கணக்கு நிச்சயமா பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாகன எண்ணுக்கு சட்ட சிக்கல் இருக்கு, அதாவது வழக்கு பதியப்பட்டு இருக்கு அதுல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். இதெல்லாம் இருக்கான்றதை நீங்க சரி பார்த்துக்கணும். முக்கியமா தொலைதூர பயணம் போகும்போது நிச்சயமா உங்களோட பேலன்ஸ் கரெக்டா இருக்கா ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். இதை நீங்க ஃபாஸ்டாகோட வாடிக்கையாளர் போர்ட்டலை பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷன் உங்களோட அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்பட்டுச்சுன்னா அதுல காமிக்கும். குறைந்தபட்ச வைப்பு தொகை இருக்கா, கேஒய்சி அப்டேட்டடா இருக்கா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணணும், இதெல்லாம் அப்டேட்டா இருக்கா அப்படின்றத இனிமே நீங்க சரியா செக் பண்ணணும். ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா ரெட்டிப்பு தொகையா அது உங்ககிட்ட இருந்து